11th அட்வான்ஸ் தமிழில் இயல் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் 11th அட்வான்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிற டாபிக் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் கால கண்ணாடியை நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன வகைகள் எல்லாம் வருதுன்னு பாருங்கள். நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டில் எழுதா கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல். ஸோ இந்த மாதிரி இந்த நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல்கள் தாலாட்டு பாடலா, தெம்மாங்கு பாடல், விளையாட்டு பாடல், கும்மி பாடல், ஒப்பாரி பாடல், தொழிற்பாடலாக, வழிபாட்டு பாடலாக, இப்படி நிறைய வடிவங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இப்போ விறகொடிக்கும் பெண் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற பாட்டு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. வேகாத வெயிலுக்குள்ளே ஏ தில்லேலோ லேலோ, விறகொடிக்க போகிற பெண்ணே தில்லேலோ லேலோ, காலுனக்கு பொசுக்கலையோ ஏ தில்லேலோ லேலோ, கத்தாழ முள்ளு குத்தலையோ, காலு பொசுக்கினாலும் கத்தாழ முள்ளு குத்தினாலும் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் கொடுத்துருக்கு. வேணா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப ஃபில்டரெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே பாட்டாக பாடுறது தான் அந்த நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது. ஸோ தாயை இழந்த மகள் பாடுவது அப்படின்னு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். பூமியிலே விட்டாலே என் பொற்பாதம் நோகும் என்பாய், தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய், மார்மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைப்பழக்கி, தோள் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடைப்பழக்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது. இதில் ஒரு டூயூனோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள். நம்ம 12th புக்கு பார்க்கும்போது என்ன பார்த்துருப்போம்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் அப்படிங்கிறத ஒரு பாக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ டெஸ்ட்டில் வந்து எல்லாமே கவர் பண்ணியும் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம படிச்சிட்டோம். இப்போ சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் என்னெல்லாம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1968 வெள்ளைப்பறவை. ஸோ வெள்ளைப்பறவை அப்படிங்கிற கவிதை நூலுக்காக ஸ்ரீனிவாச ராகவன் அப்படிங்கிறவர் வாங்கினார். ஸோ சீனி அப்படிங்கிறது வெள்ளையாக இருக்கும் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1978 ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், வள்ளிக்கண்ணன். இது நமக்கு நல்லா தெரியும். 10th ஸ்கூல் புக்கில் இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1982 மணிக்கொடி காலம். ஸோ மணிக்கொடி காலம் அப்படிங்கிற கவிதை நூலுக்காக PS ராமையா அவர்கள் விருது, இந்த சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 1999 ஆலாபனைக்காக கவிதை யார் வாங்கியிருப்பா? அப்துல் ரஹ்மான். இதுவுமே நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காக சிற்பி பாலசுப்ரமணியம் 2002 வாங்கியிருப்பாங்க. இதுவும் நல்லா தெரியும். 2004 வணக்கம் வள்ளுவர். ஸோ அப்போ வணக்கம் வள்ளுவர் அப்படிங்கிறது கவிதை நூல். ஓகேவா? இதை எழுதினது யாரு? ஈரோடு தமிழன்பன். இதுவுமே நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ மூமேதா. ஸோ இதுவுமே ரொம்ப ஃபெமிலியரானது தான். 2009 கையொப்பம் புவியரசு அவர்களால் எழுதப்பட்டது. 2017 காந்தல் நாட்கள் இன்குலாப். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டதும் தமிழ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதும் தான் இருக்குது. அப்போ புதுசு அப்படின்னா இந்த வெள்ளைப்பறவை சீனிவாச ராகவன், மணிக்கொடி காலம் PS ராமையா அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றது எல்லாமே நல்லா ஃபெமிலியரானது தான். ஸோ சீனி வெள்ளையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர் கோயிலில் மணி அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராமையா, மணிக்கொடி காலம் மறக்காது. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தனிப்பாடல்கள். ஸோ தனிப்பாடல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழில் தனிப்பாடல்களின் வரலாறு தனித்துவமானது. ஸோ இது வந்து எல்லாமே தனித்தனி புலவர்களால் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டு அதை ஒரே ஆள் வந்து தொகுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தொகுத்து அந்த தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். இவற்றை தமிழறிஞர்களும் சுவைஞர்களும் பெரிதும் முயன்று தேடி தனிப்பாடல்கள் என்ற தலைப்பில் தொகுத்திருக்கிறார்கள். ஸோ தனிப்பாடலில் சொல் விளையாட்டு. ஸோ மேக்சிமம் வந்து சொல் விளையாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அழகிய சொக்கநாதர் அவர்கள் எழுதின ஒன்று தான். முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும், முன்னெழுத்தில்லாவிட்டால் பெண்ணே ஆகும், பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம், பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம், சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி, தொடர் 2ஆம் எழுத்து மாதத்தில் 1ஆம், பொற்பார்த்தின் புயமுத்து சாமி மன்னா புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே. ஸோ புதையல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அதுக்கு வந்து இவ்வளோ இது சொல்லியிருப்பாங்க. ஸோ புதையல் அப்படிங்கிறதுல
முற்பாதி போய்விட்டால் இருட்டு. ஸோ இது என்ன, அப்போ அல் அப்படிங்கிற சொல் இல்லையா. ஸோ அல் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா, இந்த முற்பாதி புதை போய் அல் அப்படிங்கிறதோட பொருள் வந்து இருள் இல்லையா. முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும். ஸோ பூ அப்படிங்கிறத எடுத்துட்டா தையல், தையல் அப்படிங்கிறதுக்கு பொருள் பெண். பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லால். ஸோ பிற்பாதி அப்படிங்கிறது எல், ஓகேவா. எல்லை நீக்கிட்டோம் அப்படின்னா புதை அப்படிங்கிற பொருளில் வரும், ஓகேவா. பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம், அதாவது புயல், அதுதான். இந்த தை அப்படிங்கிறத மட்டும் நீக்கிட்டு புயல் அப்படின்னு கொடுத்தா அதோட பொருள் மேகம் அப்படிங்கிறது ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்புறம் இடையில எல்லாம் எல்லாத்தையும் நீக்கிட்டால் தை அப்படிங்கிற ஒரு மாதம் வரும், இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அழகிய சொக்கநாதர் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர். இவர் பாடிய தனிப்பாடல்கள் 25ற்கும் மேற்பட்டவை. முத்துசாமி என்பார் இவரை ஆதரித்தார். அப்போ இது ரொம்ப முக்கியம், இவர் ஆதரித்தது முத்துசாமி. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை, அந்தாதி, இதெல்லாம் இவர் பாடியிருக்காரு. அப்போ அழகிய சொக்கநாதர் அவர்களை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது தனிப்பாடலில் விடுகதை. ஸோ விடுகதை பாருங்கள். 10 கால் 3 தலை பார்க்கும் கண், 6 முகம் இத்தரையில் 6 வாய் ஈர் இரண்டாம், இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன், களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே பகர் அப்படின்னு சொல்லி சுந்தர கவிராயர் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் தான் சுந்தர கவிராயர். உழவு தொழிலோட உயர்வை நன்குணர்ந்தவர். ஸோ எட்டயபுரம், அருணாச்சலத்துறை, தையூர் முத்து முதலானோர் இப்புலவரை ஆதரித்துள்ளனர். யாரெல்லாம்? அருணாச்சலத்துறையும் தையூர் முத்தும் யாரை ஆதரிச்சிருக்காங்க? சுந்தர கவிராயரை ஆதரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பாடலோட பொருள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த பாடல் பொருள் அப்படிங்கிறது, ஓகேவா. அடுத்தது சித்தர் பாடல்கள். ஸோ சித்து அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அறிவு. ஸோ சித்து அப்படின்னா அறிவு ரொம்ப முக்கியம். சித்தர் எனும் சொல் அறிவுடையோர் என்ற பொருளை தரும். ஸோ சித்தர் இலக்கியம் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அப்போ ஸ்டேட்மெண்ட் கொஷினில் சித்தர்களை பற்றி கொஷின் கேட்கும்போது இது கேட்டால் தெரியணும். அவங்களோட பாடல்கள் வந்து சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு இது மாதிரியான விஷயத்துக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்குது. அதே சமயம் மெய்யியல் அனுபவங்களையும் முன்வைத்தவர்கள் தான் சித்தர்கள். உருவ வழிபாடை எதிர்த்திருக்காங்க. சாதி சமய ஏற்றத்தாழ்வை எதிர்த்துள்ளனர். வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி, சாஸ்திரம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் பெற்றிருந்தனர். அது மட்டும் இல்லாமல் பிராணயாமம் எனும் மூச்சு பயிற்சியெல்லாம் சொல்கிறாங்களே யோகா. ஸோ அதெல்லாம் சித்தர்களுக்கு நமக்கு கொடுத்த ஒரு கொடை. மனித வாழ்வின் நிலையான தன்மையை கூறி மனதையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒழுங்குபடுத்தலாம். ஸோ மருத்துவத்தில் கூட என்ன இருக்குது? சித்த மருத்துவம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. அப்போ இதில் ஒவ்வொரு சித்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இடைக்காட்டு சித்தர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எழுதின பாடல்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுள் மணியை கருதிய பேரொளியை, விண்ணின் மணியை விளக்கொளிய போற்றீரே, பாலிர் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலிர் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரே அப்படிங்கிற ஒரு பாடல் தான். ஸோ இவரோட ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இடைக்காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்தனால இவரை இடைக்காட்டு சித்தர்னு சொல்கிறாங்க. இவர் போகர் என்ற சித்தரின் சீடர். யாரோட சீடர்? போகரோட சீடர். இடைக்காடர் ஞான சூத்திரம் 70 அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஓகே, அப்போ இது ரொம்ப முக்கியம். ஞான சூத்திரம் 70 அப்படிங்கிற நூல் யாரோடது? இடைக்காட்டு சித்தரோடது. மெய்ப்பொருளின் தன்மையினும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார். அப்போ இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா தான். பொருள், இந்த பாட்டோட பொருள்: நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவனை, நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை, விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவனை, திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை எந்நாளும் போற்றுவீராக அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரியானது தான் இது. அடுத்தது குதம்பை பாடல். வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் எதுக்கடி குதம்பாய், கற்பங்கள் எதுக்கடி, முத்தமிழ் கற்று முயங்கும் மெய்ஞானிக்கு சத்தங்கள் எதுக்கடி குதம்பாய், சத்தங்கள் எதுக்கடி. ஸோ இவருடைய பாடல்களில் இந்த இப்போ குதம்பாய்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மகடுவு முன்னிலை அப்படிங்கிற அது வர்றனால இவர் குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவர் பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள், அப்போ சித்தர்களின் இயல்புகள் பேசப்படும் பாடல்கள் யாருடைய பாடல்கள்? குதம்பை சித்தருடைய பாடல்கள். ஸோ அதற்கான பொருள் கொடுக்கப்பட்டிருக்குது.
அந்த பாட்டு ஓகேவா. உலகம் நிலையற்றது அப்படி வெட்ட வெளியை உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காரு. ஸோ சித்தர்களை பற்றி இந்த 2 சித்தர்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று இடைக்காட்டு சித்தர், குதம்பை சித்தர். ஸோ தமிழ் புக்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல நமக்கு கடுவெளி சித்தர் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெட்ட வெளியவே கடவுளாக நினச்சி அவர் வந்து பாடல்கள் பாடியிருப்பார். அதனால தான் அவர் கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாருன்னு எல்லாம் பார்த்துருப்போம். அது போக திருமூலர், அகத்தியர் இவங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கொஷின் வரும். ஸோ சிவவாக்கியார் ஓகேவா. ஸோ இவங்களை பற்றியெல்லாம் சும்மா நம்ம கொஷின் மாதிரி படிச்சுக்கிட்டாலே போதும் ஓகேவா. அடுத்தது சிற்றிலக்கியங்கள். ஸோ சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பேரிலக்கியங்கள் அப்படிங்கிறது அறம், பொருள், இன்பம், வீடுன்னு 4வற்றை பற்றியும் விளக்குவது. ஸோ இதில் ஒன்றோ பலதோ ஏதோ எல்லாம் குறைஞ்சி வர்றது தான் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிற்றிலக்கியங்கள் 96 வகைன்னு தெரியும். இது தொல்காப்பியம் கூறும் விருந்து எனும் வனப்பினுள் அடங்கும்னு சொல்கிறாங்க. ஸோ சிற்றிலக்கிய வகைகள் என்னெல்லாம்? தூது, உலா, பரணி, குறவஞ்சி. நம்ம 12th வந்து இந்த 96 சிற்றிலக்கியங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதையும் பார்த்தோம் நம்ம 12th பார்க்கும்போது. ஸோ சிற்றிலக்கியங்களின் காலத்தை குறிப்பிட்ட வரையறைக்குள் அடக்கிவிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் இது எல்லாமே வட்டார சார்புடையவை. ஸோ பல்லவர் காலத்தில் எப்படி பக்தி இலக்கியங்கள் செழித்தோங்குச்சோ அந்த மாதிரி சிற்றிலக்கியங்கள் யாரோட காலத்தில் செழித்தோங்குச்சு அப்படின்னா நாயக்கர் காலத்தில் ரொம்ப முக்கியம். பக்தி இயக்க காலம் அப்படின்னா பல்லவர் காலம், அதுவே சிற்றிலக்கிய காலம் அப்படின்னா நாயக்கர் காலம் ஓகேவா. ஆசியா உம்மா பாடல்கள் சூஃபித்துவம். ஸோ மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பது தான் சூஃபித்துவம். ஸோ சூஃபித்துவம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்களா, அதோட பொருள் இதுதான். மெய்ஞான தேடல் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதன் தொடக்க புள்ளியாக அலி இபின் அபி தாலிஃப் அப்படிங்கிறவர் கருதப்படுகிறார்னு கொடுத்துருக்காங்க. தத்துவ கோட்பாடு, அறிவு சார்ந்த தர்க்கங்களை தாண்டி ஆழ்ந்த அன்பையும் பக்தியையும் வலியுறுத்தும் அகதரிசனமே சூஃபித்துவத்தின் அடிப்படை. ஸோ தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூஃபிகளின் நோக்கம். ஸோ அந்த சூஃபி அப்படிங்கிறத அந்த சூஃபி துறவிகள் எல்லாம் சொல்கிறாங்களே அதோட நோக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு பெருசாக தேவையில்லை. ஆசியா உம்மாவின் பேரானந்த கண்ணிகள். ஸோ இதில் ஆசிரியர் குறிப்பு தான் முக்கியம். சீதகாதி மரபு வந்த ஹபீப் முகமது மரக்காயருக்கும் ஹபீப் உம்மாவுக்கும் மகளாக பிறந்தவர் செய்த ஆசியா உம்மா. ஸோ இவர் கல்வத்து நாயகத்தின் சீடர். யாரோட சீடர்? கல்வத்து நாயகத்தோட சீடர். இவர் மெய்ஞான தீபரத்தினம், மாளிகா ரத்தினம் ஆகிய பாடல்கள் அரபு தமிழ் வடிவத்தில் இயற்றினார். இவரது மெய்ஞான பாடல் எனும் தொகுப்பு நூல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெய்ஞான பாடல் அப்படிங்கிறதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். அடுத்தது சர்வ சமய கீர்த்தனை. ஸோ சர்வ சமய கீர்த்தனை அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று தான் கீர்த்தனை. கீர்த்தி அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு பொருள் தெரியும், புகழ், இசைன்னெல்லாம் சொல்லுவோம். ஸோ கீர்த்தனை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்? இசை பாடல் அப்படின்னு சொல்லலாம். சிந்து என்ற பாடல் வகையே கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றது. அப்போ கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்றது எதுனா சிந்து அப்படிங்கிற பாடல் வகை தான். 17ஆம் நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்த இச்சிற்றிலக்கிய வடிவம் பிற்காலத்தில் மக்களின் சிக்கல்களையும் பேச தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மாயூரம் வேதநாயகம் அவர்கள் எழுதின ஒரு கீர்த்தனை பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு இந்த பாட்டு தான் முக்கியம். இந்த கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் மாயூரம் வேதநாயகர். இவர் பாடிய இசைப்பாடல் நூல் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள். ஸோ இதை வந்து தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. இது எல்லாமே சமுதாய கருத்து, அறநெறி கருத்து, தாம் வாழ்ந்த காலத்து சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் பாடியிருப்பாங்க. 192 கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேதநாயகர் இவற்றை தேவ ஸ்தோத்திர கீர்த்தனை, ஈஸ்வர வருஷத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனை, ஹீதோபசேக அதாவது அந்த கீதை உபதேச கீர்த்தனைகள், உத்தியோக சம்பந்த கீர்த்தனை, குடும்ப சம்பந்த கீர்த்தனை அப்படின்னு சொல்லி 5ஆக வகைப்படுத்தி இருக்காரு. அப்போ இது கேட்கலாம், வேதநாயகர் வந்து கீர்த்தனைகளை எத்தனை வகையாக வகைப்படுத்தி இருக்கார் அப்படின்னா 5 வகையாக வகைப்படுத்தி இருக்கிறார். ஸோ வேதநாயகரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் திருச்சிக்கு அருகில் உள்ள குளத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்தவர். சிறு வயதிலேயே ஆங்கில பயிற்சி பெற்றமையினால் ஆங்கில அரசாங்கம் இவரை மாவட்ட நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியில் அமர்த்தியிருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல மாவட்ட நீதிமன்ற முன்சீப்பாகவும் பணியேற்றியிருப்பார். 1876 இவர் எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புதினம் தான் தமிழில் வெளியான முதல் புதினம் ஓகேவா. ஸோ பிரதாப முதலியார் சரித்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எப்போ வெளிவந்துச்சு? 1876.
அடுத்தது ஓவியப்பா. ஸோ ஓவியப்பா அப்படிங்கிறது என்னென்னா, கவி பாடும் புலவர்களை அவர்களின் கவி பாடும் திறனுக்கேற்ப 4 வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னு தெரியும். என்னெல்லாம்? ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஸோ அதே போல் பொருளடி பாவனி முதலியன தந்து மற்றொருவன் பாடுக என்று ஒருத்தன் பாடு அப்படின்னு சொன்னதும் பாடுறான் அப்படின்னா அவங்க வந்து ஆசுகவி. ஓகேவா? அதுவே இனிய ஓசையோட பாடப்பட்டால் அவங்க வந்து மதுரகவி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிளிர கவி பாடுபவன், அதாவது மாலை மாற்று, சுழிக்குளம், நாகபந்தம், சக்கரம், எழுக்கூற்றிருக்கை முதலிய மிளிர கவி பாடுவர்கள் தான் யார்? சித்திரக்கவி. ஸோ வித்தார கவி அப்படிங்கிறவர் தொடர் செய்யுள் அமைத்து பாடுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன அதை தான் விரித்து பாடுவோர்கள். ஓகேவா? அதுதான் தொடர் செய்யுள் அமைத்து பாடுபவர்கள் வித்தார கவி. இத்தகைய கவிகளை பாடுபவர்கள். ஸோ இந்த 4 வகைகளும் சேர்ந்து அவங்க என்னென்னு அழைக்கப்படுறாங்க? பனுவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது சித்திரக்கவி. 4 வகை கிடையாது. மாலை, யமகம், இது வந்து வித்தார கவியா? அப்போ வித்தார கவி இவங்க பாடுற கவி, இந்த மாதிரி பாடுறவங்கள பனுவர்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்திரக்கவியை ஓவியப்பா என்றும் கூறுவர். ஓகே, ஸோ சித்திரக்கவி என்பது தமிழில் காணப்படும் இலக்கிய வகைகளுள் ஒன்று. தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவிகளின் தோற்றுவாய். ஸோ திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட திருவெழுக்கூற்றிருக்கை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரக்கவி. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய தடவை பார்த்துருப்போம். அங்கங்கே இந்த திருவெழுக்கூற்றிருக்கை. ஸோ அது எங்கேருந்து கேட்டாங்க அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து எங்கே தான் இருக்குது? அட்வான்ஸ் தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஸோ திருவெழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிறத யார் பாடியிருக்காங்க? திருமங்கை ஆழ்வார். ஸோ இவரை பின்பற்றி அருணகிரிநாதரும் சித்திரக்கவிகளை பாடியுள்ளார். இவர்களின் வரிசையில் பாம்பன் சுவாமிகளும் சித்திரக்கவிகள் படைத்துள்ளார். ஓவியப்பாவின் வகைகளில் நாகபந்தம் அப்படிங்கிற ஒன்றை பற்றி தான் இந்த லெசனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நாகபந்தம் அப்படிங்கிறத நாகப்பிணை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 2, 4, 8 என நாகப்பாம்புகள் ஒன்றோடொன்று பின்னி கொண்டிருப்பது போல படம் வரையப்படும். அதாவது இதுதான். ஸோ இந்த மாதிரி பாம்பு ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்கிற மாதிரி படம் வரைஞ்சி அதோட உடலில் வந்து அந்த பாடல், அவங்க இயற்றுகிற பாடலை வந்து எழுதுவாங்க. ஸோ அப்படி எழுதும்போது நீங்கள் எந்த இடத்துல தொடங்கினாலும் அது வந்து ஒரே, இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அருளின்றிருவு அப்படின்னு இருக்கா. இங்கே வந்து மருவி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது நீங்கள் எந்த இடத்துலேருந்து தொடங்கினாலும் ஒரே மாதிரி கொண்டு போகலாம். அதாவது இங்கே இந்த அருவி இப்படியும் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீட் பண்ணீங்க? மருவி ரீட் பண்ணிங்கல்ல, இதை வந்து இப்படி மருளி அப்படின்னு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அருளி. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல தொடங்கினாலும் அது வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வர்ற மாதிரியே வரும் அப்படிங்கிறது. எந்த நாகத்தின் தலையிலிருந்து படித்தாலும் அதே பாடல் வரும்படி பாடலின் அமைப்பு இருக்கும். அதுதான் இந்த நாகபந்தம் அப்படிங்கிறதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? ஸோ இரட்டை நாகபந்தம், பாம்பின் தலைப்பகுதியிலிருந்து தொடங்கி வால்பதி வரை சென்று பொருள் காண வேண்டும். அதான் இங்கே பாருங்கள், இப்படி முடியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் மக்களே. இயல் 1 வந்து முடிஞ்சிச்சு. ஒரு டூ யூ நோ மட்டும் இருக்குது, பார்த்துக்கோங்க. நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர். ஸோ இது நமக்கு தெரியும். 1913 ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதின கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்காக நோபல் பரிசு வாங்கியிருப்பார். ஸோ இவரை மக்கள் எப்போவும் அகுருதேவ் அப்படின்னு சொல்லி அன்புடன் அழைச்சாங்க. இவர் எழுதின பாடல் தான் நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷில் இப்போ ப்ராப்ளம் போயிட்டுருக்குது இல்லையா? ஸோ பங்களாதேஷோட இன்டரீம் கவர்மெண்டோட தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் கரண்ட் ஃபேஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த பங்களாதேஷோட நாட்டுப்பண் அமர்சோனா பங்களா. ஸோ அது வந்து இவர் எழுதினது தான். ஓகேவா? ஸோ இவர் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு கவிதை தொகுப்பினை 16 வயசில் எழுதியிருக்காரு. அதோட பேர் என்னென்னா பானு சிம்கா, சூரிய சிங்கம் அப்படிங்கிறது தான். சூரிய சிங்கம் அப்படிங்கிற புனை பெயரில் வெளியிட்டிருப்பார் 16 வயசில் எழுதின கவிதையை. அப்போ பானு சிம்கா அப்படிங்கிற புனை பெயர் கொண்டவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? அதே போல் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எனும் கல்வி நிறுவனத்தின் மூலம் இவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ புக் பேக் மட்டும் பார்த்துடலாமா? ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள். அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர். ஸ்லேடை பாடல். இரவு என்பதனை குறிக்கும் இரு சொல் இணையை தேர்ந்தெடு. கங்குல் அல் ரெண்டுக்குமே பொருள் அப்படிங்கிறது இருள் தான். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க.
சங்ககால கவிதைகள் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவை வெளிப்படுத்துகிறது. கரெக்டு. ஓகேவா, மீதி 3மே தப்பு. அறத்தை மட்டும்தான் பேசுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பக்தி கவிதைகள் என அழைக்கப்பட்டன, தப்பு. சங்ககால கவிதைகள் பெரும்பாலும் குடிமக்களையே பாடுபொருளாக கொண்டு, தப்பு. எல்லாரையும் வச்சு பாடுபொருளாக இருந்திருக்கும். அடுத்தது, மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூஃபித்துவம். தூய்மையான ஆன்மீக தேடலில் மானுட இருப்பினை மீட்பதே சூஃபித்துவம். ஸோ 2மே கரெக்டு. நெக்ஸ்ட் பாடுங்க. பாடுக என்றதும் பாடுபவன் யாரு? ஆசு கவி. அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுபவன் மதுரகவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுபவன் சித்திரக்கவி. ஸோ சித்திரம் அப்படின்னா ஓவியம் தானே. விரிவாக பாடுபவன் வித்தார கவி. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபில்லப் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை சிந்து. வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம் 1876. நமக்காக நம் பசியை தொலைத்தவர்கள் தாய் தந்தையர். முற்றுருவக பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது படிமம். படிப்பவர் தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் உத்தி இருண்மை. பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். ஸோ ரொம்ப முக்கியம், இதே கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைம். எழுத்து கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு புது குரல்கள். மானுடம் பாட வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவங்க யார்? வானம் பாடி இதழ் கவிஞர்கள். ரென்கா பாடல் மரபிலிருந்து தோன்றியது ஹைக்கூ. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஃபுல்லாக புக் பேக் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இயல் 2, 3 அப்படியே வரிசையாக சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ 11th 12th ஓல்டு தமிழும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம சைட் பை சைடாக பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.